Namaste. In the channel Guidance to Learn Hindi. இந்த வீடியோல பிராத்மிக்ல சரல் ஹிந்தி போதனையில இருக்கிற செகண்ட் லெசனோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். செகண்ட் லெசன்ல இருக்கிற நியூ வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் தோ, அதுக்கு மீனிங் என்னன்னா டு. செகண்ட் வேர்ட் மேன், மே மேல டாட் வச்சிருக்கோம், அது இன்னுன்னு சொல்லணும், அதை சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். மேன்னா இங்கிலீஷ்ல இன்னுன்னு அர்த்தம், தமிழ்ல இல் அப்படின்னு அர்த்தம். கையில் காலில் அப்படின்னு சொல்றோமா, அந்த இல் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் பர், பர்னா ஆன் மேலே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அவுர்னா அண்ட், மேலும் மற்றும் அந்த மாதிரி மீனிங். கஹா, ஃபிஃப்த் வேர்ட் கஹா. கஹா மேல சந்திரபிந்து வச்சிருக்கிறோம், அதை இன் சைலண்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோம். கஹா. ஸோ இது மூக்குல இருந்து வர்ற சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஹா, கஹான் கஹாங் அப்படின்னு சொல்லாம கஹா அப்படின்னு ஒரு மூக்கோலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரணும். கஹா. வேர் எங்கே. ஹாத், ஹேண்ட். ஹாத்னா ஹேண்ட் கை, கையை ஹிந்தியில எப்படி சொல்லணும், ஹாத். நெக்ஸ்ட் தீவார், வால் சுவர், வீட்டில் இருக்கிற சுவர் இருக்கு இல்லையா, அதாவது ஹிந்தியில தீவார். ஜமீன் ஃப்ளோர் தரை. நெக்ஸ்ட் ஹேன், ஹே மேல டாட் வச்சிருக்கிறோம், இன் சைலண்ட் ப்ரொனன்சியேஷன். ஹேன்னா என்ன மீனிங், ஆர். ஒருத்தர் மரியாதையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கும் ஆர் யூஸ் பண்ணுவோம். இல்ல நிறைய பேர் குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லும் போது இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதும், ஒருத்தர் மரியாதையா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ மரியாதையா சொல்றதுக்கு அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்றதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். குரூப் ஆஃப் திங்ஸ் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்கும் ஹே அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்ட் 2 லெசன் 2. இதுல இருக்கிற மெயின் வேர்ட்ஸ் மே, பர், அவுர், கஹா. மேனா இல் அப்படின்னு அர்த்தம், பர்னா மேலே, அவுர் அண்ட் மற்றும் மேலும்னு அர்த்தம், கஹானா எங்கே வேர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஹாத் மே கலம் ஹே. ஹாத்னா கை, மேனா இல், ஹாத் மே கையில், கலம் ஹே பேனா இருக்கிறது, கையில் பேனா இருக்கிறது. A pen is in hand. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், pen is in hand. நெக்ஸ்ட் கலம் கஹா ஹே. பேனா கஹானா எங்கே, எங்கே இருக்கிறது. இங்கிலீஷ்ல கொஸ்டின் வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ வேர் இஸ் த பென், வேர் இஸ் பென். கலம் ஹாத் மே ஹே, பேனா கையில் இருக்கிறது. A pen is in hand. ஹாத் மே கியா ஹே, கையில் என்ன இருக்கிறது, வாட் இஸ் இன் ஹேண்ட். ஹாத் மே கலம் ஹே, a pen is in hand, கையில் பேனா இருக்கிறது. மேஸ் பர் கிதாப் ஹே, டேபிள் மேல புக் இருக்குது. கிதாப் கஹா ஹே, புக் எங்க இருக்குது. மேஸ் பர் கிதாப் ஹே, டேபிள் மேல புக் இருக்குது. மேஸ் பர் கியா ஹே, டேபிள் மேல என்ன இருக்கிறது. மேஸ் பர் கிதாப். தீவார் பர் கடி ஹே. தீவார்னா சுவர்னு அர்த்தம், வால். சுவர் மேல கடிகாரம் இருக்கிறது, சுவரின் மேல் கடிகாரம் இருக்கிறது. பர்னா மேலே. கிளாக் இஸ் ஆன் த வால். கடி கஹா ஹே, கடிகாரம் எங்கே இருக்கிறது, வேர் இஸ் த கிளாக். கடி தீவார் பர் ஹே, கடிகாரம் சுவரின் மேல் இருக்கிறது. தீவார் பர் கியா ஹே, சுவரின் மேல் என்ன இருக்கிறது. தீவார் பர் கடி ஹே, சுவரின் மேல் கடிகாரம் இருக்கிறது. மேஸ் கஹா ஹே, டேபிள் எங்கே இருக்கிறது. மேஸ் ஜமீன் பர் ஹே, டேபிள் ஃப்ளோர் மேல இருக்கிறது. ஸோ ஒரு லெட்டர் கீழே டாட் வச்சா அதை எப்படி ரீட் பண்ணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ லெட்டர்ஸ் எப்படி ரீட் பண்றதுங்கிற வீடியோஸ், ப்ரொனன்சியேஷன் வீடியோஸ் எல்லாமே முன்னாடி இருக்குது. ஸோ நீங்க வேணும்னா அதை பார்த்துக்கலாம். நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு இருக்கும். குர்சி கஹா ஹே, சேர் எங்கே இருக்கிறது. குர்சி ஜமீன் பர் ஹே,
சேர் ஃப்ளோர் மேல இருக்கிறது. மேஸ் और कुर्सी कहाँ है? டேபிள் அண்ட் சேர். ஓகேங்களா? அவர்னா அண்ட் மற்றும். மேசை மற்றும் நாற்காலி எங்கே இருக்கின்றன? ஸோ தமிழ்ல நம்ம பேச்சு வழக்குல எங்கே இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ரெண்டு விஷயம் இருந்ததுன்னா இருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ப்ளூரல் இல்லையா? இருக்கின்றன. ஸோ இப்போ மேசை மற்றும் நாற்காலி எங்கே இருக்கின்றன? மேஸ் और कुर्सी जमीन पर हैं. மேசை மற்றும் நாற்காலி ஃப்ளோர் மேல இருக்கின்றன. இந்த லெசன்ல அபியாஸ் இருக்குது. அபியாஸ்னா எக்ஸசைஸ்னு அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்க? ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஏக்னா ஒன், வாக்கியனா சென்டென்ஸ். மே அப்படிங்கிறதுக்கு இந்த லெசன்ல தான் மீனிங் பார்த்தோம். இங்கிலீஷ்ல இன், தமிழ்ல இல். வாக்கியனா வாக்கியம், மேனா இல். வாக்கியத்தில், ஒரு வாக்கியத்தில் உத்தர் தீஜியே. உத்தர்னா ஆன்சர், தீஜியேனா கொடுங்க. ஒரு சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, हाथ में क्या है? கையில் என்ன இருக்கிறது? हाथ में कलम है. கையில் பேனா இருக்கிறது. दीवार पर क्या है? சுவர் மேல் என்ன இருக்கிறது? दीवार पर घड़ी है. சுவரின் மேல் கடிகாரம் இருக்கிறது. मेज और कुर्सी कहाँ है? டேபிள் அண்ட் சேர் எங்கே இருக்கின்றன? मेज और कुर्सी जमीन पर हैं. டேபிள் அண்ட் சேர் ஃப்ளோர் மேல இருக்கின்றன. ஸோ லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் வீடியோஸ், சில ஜாயினிங் லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே முன்னாடி போட்டிருக்கிறேன் நான். ஸோ நம்ம சேனல்ல பிராத்மிக் லெசன்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே லெட்டர்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது, வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றதுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சில ப்ராக்டிஸும் கொடுத்து வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது பார்க்கலைன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லெசனுக்குள்ள வாங்க. தென் பிராத்மிக் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். கிராமர் லெசன்ஸ்க்கான வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்குது. நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. பாய்.